மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு அதாவது ராசி சக்கரத்துல 12 ராசியில 3வது ராசியா இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் இடமான துலாம் ராசியில புதன் இருக்கிறார். சோ ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் மறைவார். எங்க விருச்சகத்துல போய் மறைவாரு 6ஆம் தேதி. சரிங்களா? 6ஆம் தேதியில இருந்து புதன் எங்க போயிருவாருன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு போயிருவார். விருச்சகத்துக்கு போயிருவார். விருச்சகத்துக்கு அந்த புதன் போனா கூட வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்து புதன் வந்து ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுனால, அவர் மறைகிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. ராசிநாதன் 6ல மறைஞ்சாலுமே, உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையும், நல்ல ஒரு உயர்வையும் தான் குடுப்பாரு. அதுல சந்தேகம் இல்ல. சரிங்களா? அடுத்தபடியா ராசிக்கு 5 சுக்கிரனும் 9 சனியும் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். 9ஆம் அதிபதி சனி வந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. குருவுடைய வீட்டுல தான் அருமையா போய் உட்கார்ந்திருக்கிறாரு. இவர் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா, நேரடியா வந்து ராசியவே பார்க்க போறாரு. எப்ப பார்க்க போறாரு? 20ஆம் தேதியில இருந்து பார்க்க போறாரு. இந்த மாசம் வந்து உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல வந்து மார்கழி மாசமும், கார்த்திகை மாசமும் கலப்பா இருக்கிறதுனால, ராசிய சூரியன் பார்க்க போறாரு. 16ஆம் தேதிக்கு மேல பாருங்க, ராசிய சூரியன் பார்ப்பாரு. அதே நேரத்துல இவர் பார்ப்பாரு. யாரு? சுக்கிரன் பார்ப்பாரு. செவ்வாயும் வரப்போறாரு. செவ்வாய் எங்க வரப்போறாரு? செவ்வாய் 8ஆம் தேதி டிசம்பர் 8ஆம் தேதி வந்து தனுசு ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. நேரடியா குருவின் தொடர்புல இருக்க போறாரு. அப்ப ராசி பாருங்க எவ்வளவு அருமையான அமைப்பு பாருங்க. சிவராஜ யோகம் அற்புதமா மிதுன ராசிக்கு செயல்பட போகுது. அதாவது ராசியில வந்து குரு இருக்கிறாரு வக்ரகதி அடைஞ்சு. ராசிக்கு 7வது கட்டத்துல போய் யார் யார் உட்கார்ந்திருக்கா? செவ்வாய் உட்கார்ந்திருப்பாரு. செவ்வாய் என்னைக்கு டிரான்சிட் ஆறாரு? 8ஆம் தேதி டிரான்சிட் ஆறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 20ஆம் தேதி டிரான்சிட் ஆறாரு. டிசம்பர் 20. டிசம்பர் 16ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உள்ள போயிருவார். அப்ப சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சு ராசி வந்து குருவுடைய ஆதிக்கத்துல இருக்கு. அப்ப ராசிக்கு குரு, செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு அருமையான கிரகங்களோட தொடர்பு. இதுல நீங்க கேட்கலாம், செவ்வாய் வந்து அவயோகராச்சே அப்படின்னு நீங்க கேட்கலாம். செவ்வாய் அவயோகர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பாவ கிரகங்கள் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது. சரிங்களா? பாவ கிரகங்கள் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தளவு செவ்வாய் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றவர் வந்து நல்ல கேந்திரத்துல நல்ல சுபத்தன்மையா தானே இருக்கிறாரு. சூரியனும் செவ்வாயும் அருமையா வந்து குரு சுக்கிர தொடர்புல சுபத்தன்மையா இருக்கிறதுனால, வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்வுகளையும், நல்ல ஒரு ஏற்றமான நல்ல விஷயங்களையும் தான் இந்த மாசம் வந்து மிதுன ராசிக்காரவங்க அனுபவிக்க போறாங்க. சரிங்களா? இந்த மாசம் மிதுன ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா, சித்தர்கள் ஞானிகளுடைய ஜீவ சமாதிக்கு செல்வது நல்லது. ஒரு உதாரணமாக பழனி பக்கத்துல கணக்கம்பட்டி சித்தர் இருக்காரு. சரிங்களா? அது மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, சாய்பாபா, ராகவேந்திரா போன்ற மகான்களுடைய தரிசனங்கள், மகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை குரு உரை என்று சொல்லக்கூடிய அதிகாலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வழிபடலாம். சித்தர்களையும் இந்த நேரத்துல போய் நம்ம வழிபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இந்த மாசம் மிதுன ராசிக்காரவங்க சித்தர்கள் வழிபாடு செய்வது காலச்சிறப்பு. மகாவிஷ்ணு, பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களையும், ஏன்னா புதனுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால இவங்க மகாலட்சுமி வழிபாடும் செய்யலாம். மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு. நன்றி.